ஏலே என்ன கிழவி? என்னடா இது மனசாச்சே இல்லாம மாட்டுத்தனமா போட்டு மனுஷ மக்களை இப்படி அடிக்கிறாங்க. இதுவா நீட்டு? ஓ தெரியலையா? இப்ப பாரு கிழவி, போனை நீட்ட சொல்ல, அது எக்ஸாம் நீட்டு. நீட்டுண்டா இந்த இப்ப நான் டாக்டர் ஆக போறேன்னு வை, நான் எழுத வேண்டிய பரீட்சை. ஆமா நீ கிழிச்ச. டெல்லியில் ஏன்டா போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதை ஒன்று திருட்டுத்தனமாக எடுத்து வெளியே லீக் பண்ணிட்டான். அதை லீக் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியே பல லட்சத்துக்கு பேசி விற்றுருக்காங்க. அட தூமையை குடிக்கீங்களா? ஏண்டா ஏற்கனவே இந்த நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் ஒன்று வச்சு அதுக்கு 10 லட்சம் ஃபீஸு 100% பாஸு அப்படின்னு விளம்பரம் பண்ணி எங்களை மாதிரி ஏழை மக்கள் வயிற்றுல அடித்து கோடி கோடியாக கொள்ளையும் அடித்து அப்பவே அவங்கள விளக்க மாத்த எடுத்து அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, இப்போ இப்படி பண்ணியிருப்பாங்களா? கரெக்டு தான் கிழவி. நம்ம என்ன பண்ணுறது? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாச்சும் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணோம். ஆமாம், ஒரே பிடுங்க பிடிக்கிட்டாங்க. அப்படியே ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்காம போலீஸ் ரோட்டில் போட்டு அடிக்கிறான், அதை வெக்கமே இல்லாமல் வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி அதை விடு. இந்த டிவி மீடியா நியூஸ் சேனலு இதை பற்றிலாம் அதிகமாக பேசினா தானே இது ஒரு 4 பேருக்கு போய் சேரும். எது மீடியாவா? அதெல்லாம் வெக்கம் கெட்டு விலை போய் ரொம்ப நாள் ஆச்சு கிழவி. என்னடா சொல்கிற? இந்த சினிமாக்காரங்க யாரும் செத்து போனால் வெக்கமே இல்லாமல் வருவாங்க மைக்கு தூக்கிக்கிட்டு. அப்போ இந்த கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் இந்த டிவியில் விவாதத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த சினிமா நடிகர்கள் கூட பாதி பேர் வாயை திறக்கலையே. அவங்களாம் படத்தில் டைலாக் பேச மட்டும் தான் வாயை திறப்பாங்க. அதுவும் சரிதான். இந்த வயசு பசங்க இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடினா என்ன? பார்த்து சும்மா தானே இருக்கீங்க எல்லாரும். எது சும்மா இருக்குமா? கிழவி, வாய் இல்லாத மாட்டுக்கே நீதி வாங்கி கொடுத்த கூட்டம் இது. ஆனால் இந்த நீட்டை தான் ஒரு சாதாரண மனுஷனா நமக்கே கோவம் வருது. நம்ம மட்டும் போராடி இந்த பெரிய பெரிய ஆளாக கொஞ்சம் வாயை திறந்தாதானே நம்ம கொஞ்சம் ஆதரவாக இருக்கோம். கரெக்டு தான். ஆனால் நீ சொல்கிற அந்த பெரிய பெரிய ஆளுங்க யாருமே பாதிக்கப்படவே இல்லையே. தம்பி, இந்த உலகத்தில் எல்லாமே வேடிக்கை தான் தெரியும் நமக்கு நடக்கிற வரைக்கும். இந்த ரேப் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன் இவனையெல்லாம் பிடிச்சி உடனே தூக்கில் போட துப்பு இல்லை. நியாயம் கேட்டு போராடுற மக்களை மாட்டுத்தனமாக போட்டு அடிக்கிறாங்க. இந்தியன்னு சொல்றதுக்கே வெக்கமா கிடக்கு.